சட்ட விழிப்புணர்வு மற்றும் அப்டேட்களுக்கு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மதீஸ் லீகல் லென்ஸ். இந்த வீடியோவை மறக்காம உங்க நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க. இது எனக்கு ஒரு சின்ன டவுட் கேட்கலாமா? சொல்லு. இப்போ ஒருத்தருக்கு தெரியாம அவருடைய பேச்சை வந்துட்டு நம்ம ஆடியோவோ இல்ல வீடியோவோ ரெக்கார்ட் பண்ணாக்கா அது லீகலா சரியா தப்பா? என்ன வேலை பண்ணிட்டு இருக்க நீ? லிவ் ரிலேஷன்ஷிப்ல இருக்காமான்னு கேக்குறேன், ஆடியோ வீடியோ ரெக்கார்ட் பண்ணலாமான்னு கேக்குறேன். சரி, கொஞ்சம் சொல்லுங்களேன், ஒரு முக்கியமான பிரச்சனை, அதுக்காக தான் கேக்குறேன். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் அப்படின்னா மெயினா ரெலவன்சி அண்ட் அட்மிசபிலிட்டியை பொறுத்தது. அதாவது ஒரு எவிடன்ஸை கோர்ட்ல யூஸ் பண்ண முடியுமா இல்லையான்னு பார்க்கும்போது அது எப்படி கலெக்ட் பண்ணாங்க, லீகலா இல்லீகலா அப்படின்லாம் பார்க்காம அந்த கேஸ்க்கு சம்மந்தம் இருக்கா, அது உண்மையை நிரூபிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுதா, அது மட்டும் தான் பார்ப்பாங்க. இப்போ நம்ம யூஎஸ்ல ஒரு பிரின்சிபல் இருக்கு, அதாவது ஃப்ரூட்ஸ் ஆஃப் த பாய்சனஸ் ட்ரீ, அதாவது விஷ செடியோட நல்ல பழத்தை கூட யூட்டிலைஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக்டரின் அது. ஆனா அந்த மாதிரி டாக்டரினை இந்தியால யூட்டிலைஸ் பண்ணல. சோ இந்தியால நான் முன்னாடி சொன்ன மாதிரி அது சரியா யூஸ் பண்ண முடியுமா அண்ட் உண்மையை ப்ரூவ் பண்றதுக்கு அது ஹெல்ப் பண்ணுமா, இந்த டாக்டரினை மட்டும் தான் அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க. இதுதான் 1971ல ஹானரபிள் சுப்ரீம் கோர்ட் ஒரு ஜட்மெண்ட்ல சொல்லியிருக்கு. குருமா வர்சஸ் த குவீன் அப்படிங்கிற கேஸ்ல 1955ல கோர்ட் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, எவிடன்ஸ் அட்மிசபிளா இல்லையான்னு தான் பார்க்கணுமே தவிர அது ரெலவெண்டா இருந்தா நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணும், அதாவது எப்படி எடுத்தோம் அப்படிங்கறது முக்கியம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து மகாராஜ் பட்டோடிலா வர்சஸ் ஆர்கே பிர்லா அப்படிங்கிற கேஸ்ல சுப்ரீம் கோர்ட் 1971ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டாக்குமெண்ட் இல்லீகலா இருந்தாலும் அது ரெலவெண்டா இருந்தா கோர்ட்ல அக்செப்ட் பண்ண முடியும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. சரி, இப்படி ரெக்கார்ட் செஞ்ச ஆடியோவையோ இல்ல வீடியோவோ கோர்ட்ல எவிடன்ஸா கொடுக்க முடியுமா? ஆர்.எம். மல்கானி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா அப்படிங்கிற கேஸ்ல 1973ல சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒருத்தரோட பர்மிஷன் இல்லாம அவங்களோட போனை நம்ம டேப் பண்ணியிருந்தாலுமே அக்யூஸ்ட் அதை பத்தி தெரியாம, அக்யூஸ்டோட நாலேஜே இல்லாம நம்ம டேப் பண்ற போன் காலை கூட ஜென்யூன் எவிடன்ஸா இருந்தா கோர்ட்ல அக்செப்ட் பண்ண முடியும் அப்படின்னு 1973ல ஹானரபிள் சுப்ரீம் கோர்ட் ஆர்.எம். மல்கானி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா அப்படிங்கிற கேஸ்ல சொல்லியிருக்காங்க. அடுத்தது முகமது அப்சல் வர்சஸ் ஸ்டேட், அதாவது அப்சல் குரு கேஸ்னு சொல்லுவாங்க. 2003ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த மல்கானி கேஸை ரெஃபர் பண்ணிட்டு இல்லீகலா இந்த மாதிரி அவங்களோட நாலேஜே இல்லாம இல்ல அவங்களுக்கே தெரியாம ரெக்கார்ட் பண்ற போன் கால் எவிடன்ஸை அட்மிசல்னு சொல்றாங்க. இது இப்போ ஒரு செட்டில்டு லா, அதாவது தாராளமா நம்ம அவங்களுக்கு தெரிஞ்சு பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. அவங்களுக்கு தெரியாம அவங்களோட நாலேஜே இல்லாம நீங்க யாரோட போன் கால்ஸ் வேணாலும் ரெக்கார்ட் பண்ண முடியும். ரெலவன்சி ஆஃப் எவிடன்ஸ் தான் எப்பவுமே முக்கியம். அது ஜென்யூனாவும் ரெலவெண்டா இருந்தா கோர்ட்ல அட்மிட் பண்ணிப்பாங்க, கோர்ட்ல அதை ஒத்துப்பாங்க. ஆனா கிரிமினல் கேஸ்ல கோர்ட்டோட டிஸ்கிரிஷனை பொறுத்து. சரி, இது மாதிரியான ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எப்பெல்லாம் கோர்ட்ல செல்லும், எப்பெல்லாம் கோர்ட்ல செல்லாது? எப்ப செல்லும்னா இன்வெஸ்டிகேஷன்ல உங்க பக்கத்துல இருக்கிற நியாயத்தை ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்காக அட்மிசபிள் ஆகலாம். உங்க ஃபேக்ட்ஸ்க்கு ஏத்த மாதிரி அந்த ரெக்கார்டிங்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கன்சிடர் பண்ணலாம். மத்த சாட்சியத்தை இது சப்போர்ட் பண்ணும், கொராபரேட் பண்ணும் அப்படின்னா இதை எவிடன்ஸை அக்செப்ட் பண்ணுவாங்க. ஆனா இதெல்லாம் எப்போ ரிஜெக்ட் பண்ண சான்சஸ் இருக்கு அப்படின்னா, இது உண்மையானதா அப்படிங்கிற ஒரு சேலஞ்ச்ல நீங்க ஏதாவது மேனிபுலேட் பண்ணிருக்கீங்களா, வரதான் சேர்த்திருக்கீங்களா, அவங்கதான் பேசிருக்காங்களா, இல்ல அவங்கள மாதிரி நீங்க வேற யாராவது வச்சு பேச வச்சிருக்கீங்களா, இந்த மாதிரி கிரவுண்ட்ஸ்ல சஸ்பெக்ஷன்ல எல்லாம் ரிஜெக்ட் பண்ண சான்சஸ் இருக்கு. பூர்ணமால் வர்சஸ் டாக்டர் ஆஃப் இன்ஸ்பெக்ஷன் அப்படிங்கிற கேஸ்ல 1974ல சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சரியா வாரண்ட் வாங்காம போலீஸ் பண்ண ஏதாவது ஒரு சர்ச்லயோ அங்க பிடிப்பட்ட ஏதாவது ஒரு பொருளையோ எவிடன்ஸா யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பா முடியும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இப்படி பண்றத ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அதாவது ரைட் டு பிரைவசி, அதை இன்ஃப்ரிஞ்ச் பண்ணுது அப்படிங்கிற ஒரு ரீசன்னால இந்த மாதிரி கிடைக்கிற எந்த ஒரு எவிடன்ஸையும் எக்ஸ்க்ளூட் பண்ண முடியாது, விட முடியாது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் 1974லயே ஆர்டர் பண்ணிருக்காங்க. இப்ப ரெக்கார்ட் செய்யப்பட்ட ஒரு ஆடியோ இல்ல வீடியோ அதோட உண்மைத்தன்மை எப்படி எல்லாம் கண்டுபிடிப்பாங்க, அதை டெஸ்ட் பண்றதுக்கு எவ்வளவு காலம் எடுத்துக்கும்? ஆடியோ ரெக்கார்டிங்ஸா இருந்துச்சுன்னா டிஜிட்டல் ஃபாரன்சிக்ஸ்க்கு அனுப்புவாங்க. அதுல நிஜமாவே ஏதாவது ஆட் பண்ணிருக்கீங்களா, இல்ல இருக்கிறதெல்லாம் கரெக்டா இருக்கா, இல்ல சொல்ற வாய்ஸ்ல ஏதாவது மாடுலேஷன்ஸ் எல்லாம் இருக்கா, இல்ல திடீர்னு ஆட் பண்ண மாதிரி இருக்கா அப்படிங்கறதெல்லாம் செக் பண்ணுவாங்க. இதுக்கு பேரு அத்தென்டிசிட்டி டெஸ்ட், டிஜிட்டல் ஃபாரன்சிக்ஸ் சொல்லுவாங்க. இப்ப இதுவே வீடியோ கிளிப்பிங்கா இருந்துச்சுன்னா வீடியோ ஃபாரன்சிக்ஸ்க்கு அனுப்புவாங்க. ஏதாவது இமேஜஸ் மாப் பண்ணிருக்காங்களா, இல்ல ஏதாவது கிரியேட் பண்ணிருக்காங்களா, வேற இமேஜஸ் இதுல புகுத்திருக்காங்களா
அப்படிங்கறதெல்லாம் இதுல செக் பண்ணுவாங்க. இந்த ரெக்கார்டிங் யார்கிட்ட இருந்தது, எப்படி அவங்களுக்கு வந்துச்சு அப்படிங்கிற கஸ்டடி வெரிஃபிகேஷன் தான் பண்ணுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வீடியோவையோ ஆடியோவையோ நானே டைரக்டா எடுக்க சான்சஸ் இருக்கா, இல்ல வேற யாராவது எனக்கு எடுத்து கொடுத்திருப்பாங்களா, சோ அப்படி எடுத்து கொடுக்கும் போது என்னென்னலாம் நடந்திருக்கும், என்னென்னலாம் தவறு நடக்க சான்சஸ் இருக்கு, இந்த மாதிரி என்கொயரி எல்லாம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி வெரிஃபிகேஷனும் பண்ணுவாங்க. பொதுவா வாய்ஸ் அனாலிசிஸ்னு சொல்லுவோம். சோ அதுல ரெக்கார்ட் பண்ணிருக்கவங்களோட வாய்ஸ் தானா, இது யாரோட ரெக்கார்டிங்னு சொல்றோமோ அவங்க வாய்ஸும் ரெக்கார்டிங்ல இருக்கிற வாய்ஸும் ஒன்னா வந்து உங்களுக்கு மேட்ச் ஆகுதா, இந்த மாதிரி வெரிஃபிகேஷன்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. வீடியோ அத்தென்டிசிட்டி டெஸ்ட், வாய்ஸ் பயோமெட்ரிக்ஸ், இந்த மாதிரி நிறைய டெஸ்ட் இருக்கு. இது ஒரிஜினலா டூப்ளிகேட்டா ஏதாவது ஆட் பண்ணிருக்காங்களா, மாப் பண்ணிருக்காங்களா, கொஞ்சம் ஸ்பைஸ் அப் பண்ணிருக்காங்களா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. சரி, இப்ப பப்ளிக் வெல்ஃபேர் மூவ்மெண்ட்ஸ், போலீஸ், ஜேர்னலிஸ்ட் இவங்கெல்லாம் சீக்கிரட்டா எடுக்கிற ஆடியோ வீடியோஸ் வந்துட்டு ஆதாரமா சட்டம் எடுத்துக்கோமா, இதுக்கு ஏதாவது தனி சட்ட பாதுகாப்புன்னு ஏதாவது இருக்குதா? ஆர்டிகல் 21 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் படி பிரைவசி அப்படிங்கிறது ஃபண்டமெண்டல் ரைட். ஆனா ராஜகோபால் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு கேஸ்ல ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சுக்கும் பிரஸுக்கும் என்ன ரைட்ஸ் இருக்கு, ரெண்டுமே வந்து பிரைவசியை வந்து டிஸ்டர்ப் பண்ணுதா இல்ல இன்ஃப்ரிஞ்ச் பண்ணுதா அப்படிங்கறத வந்து டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. ஒரு தப்பை வெளியே கொண்டு வர்றதுக்காக இந்த மாதிரி ரெக்கார்டிங்ஸை வந்து எக்ஸ்போஸ் பண்ண முடியும் அப்படிங்கறத வந்து டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. இப்போ ஏதாவது பொதுநல சம்பந்தப்பட்ட இஷ்யூஸ் அட்ரஸ் பண்ற மாதிரி ரெக்கார்டிங்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அது வந்து தாராளமா வந்து கோர்ட் அக்செப்ட் பண்ணுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எங்கேயோ வந்து கரப்ஷன் நடந்திருக்கு, இது ஸ்பாட்ல இது வந்து பிளான் பண்ணி பண்ண முடியாது, சோ ஸ்பாட்ல அந்த கன்சர்ன் பர்சனுக்கு தெரியாம நம்ம ரெக்கார்ட் பண்றோம் அப்படின்னா அது கண்டிப்பா அட்மிசிபிள் தான். ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா வர்சஸ் பிரஃபுல் பி தேசாய் அப்படிங்கிற வழக்குல ஒரு கரப்ஷனை ப்ரூவ் பண்றதுக்கு ஒரு ஆடியோ ரெக்கார்டிங் யூஸ் பண்ணிருக்காங்க. சோ அந்த மாதிரி ரெக்கார்டிங் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட வந்து எக்ஸ்போஸ் பண்றதுக்கு வந்து கோர்ட் கன்சிடர் பண்ணிருக்காங்க. இந்தியன் எக்ஸ்பிரஸ் நியூஸ் பேப்பர்ஸ் பாம்பே லிமிடெட் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற வழக்குல சுப்ரீம் கோர்ட் பிரஸுக்கு பொது நலன் கருதி வந்து எல்லா உரிமையும் இருக்கு, ஆனா வந்து அவங்க ஃபண்டமெண்டல் ரைட்டான பிரைவசியை வந்து அவங்க இன்ஃப்ளூயன்ஸோ டிஸ்டர்போ பண்ண முடியாது. ஒரு தப்பை சுட்டி காட்டுறதுக்காக அவங்கள வந்து ஃபாலோ பண்றதோ இல்ல அவங்கள ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களுக்கு தெரியாம வீடியோ எடுக்கிறதோ அந்த மாதிரி பிரைவசி இஷ்யூஸ்ல இன்வால்வ் ஆகாம அந்த தவறை எப்படி சுட்டி காமிக்க முடியும், அந்த லெவல்ல அவங்க எக்ஸ்போஸ் பண்ற ரெக்கார்டிங்ஸ் எல்லாமே வந்து கோர்ட் அக்செப்ட் பண்ணிருக்கு. இதைத்தான் கேஎஸ் புட்டுசாமி வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற வழக்குல சுப்ரீம் கோர்ட் தன்னோட பிரைவசியை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி பிரஸ் உங்களோட ஆடியோவோ வீடியோவோ எடுத்து உங்களை வந்து கஷ்டப்படுத்துறாங்க, மென்டலி ஹார்ம் பண்றாங்க, உங்களை தப்பா காட்டுறாங்க அப்படின்னா தாராளமா நீங்க அதுக்கு அகேன்ஸ்டா சேலஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்ல கேஎஸ் புட்டுசாமி வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா வழக்குல சொல்லியிருக்காங்க. லக்ஷ்மிகாந்த் பாண்டே வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற வழக்குல தவறு நடக்கும் போது அத வீடியோ எடுக்கிறதோ எக்ஸ்போஸ் பண்றதோ தப்பு இல்லை, ஆனா அந்த ரைட்டை மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கறத ரொம்ப தெளிவா டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. விசில் ப்ளோயர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் மூலமா கூட நீங்க இந்த மாதிரி வீடியோஸோ ஆடியோஸோ எக்ஸ்போஸ் பண்ணிக்க முடியும், ஆனா அது வந்து ஒருத்தரோட பிரைவசியை டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும் நீங்க தாராளமா இதை ப்ரூவ் பண்ணிக்க முடியும். சரி, இந்த ஒன் பார்ட்டி கன்சர்ன் அப்படின்னு சொல்றாங்களா, அப்படின்னா நீ விட்டா கேள்வி கேட்டுட்டே இருப்ப, நம்ம இதை பத்தி நெக்ஸ்ட் டைம் டிஸ்கஸ் பண்ணலாம். யாரோட கன்சென்ட்டும் இல்லாம நீங்க ஆடியோவோ வீடியோவோ எடுக்காதீங்க. அவங்களோட பிரைவசி டிஸ்டர்ப் ஆயிடுச்சு அப்படின்னு மறுபடியும் உங்க மேல கேஸ் கொடுத்தாங்க அப்படின்னா நீங்க தான் பாதிக்கப்படுவீங்க. ஒரு தப்பை சுட்டி காட்டுறதுக்கோ இல்ல ஒரு தவறை வந்து ப்ரூவ் பண்றதுக்கோ நீங்க தாராளமா ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இப்பெல்லாம் யாரும் பிரைவசியை பத்தி கவலையே படுறதில்ல. ஜஸ்ட் லைக் தட் எல்லாருமே வீடியோ எடுக்கிறோம், பப்ளிக் பிளேஸ்க்கு போனா ரீல்ஸ் பண்றோம். சோ நம்மளை சுத்தி இருக்கிறவங்க இதனால பாதிக்கப்படுவாங்க, உங்களை தவிர வேற யாராவது அதுல வர்றாங்க அப்படின்னா அவங்க நாளைக்கு உங்க மேல எந்த ப்ராப்ளமும் ரைஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கறதுலாம் நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கும். மறக்காம மதிஸ் லீகல் லென்ஸை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல பாதிக்கப்பட்டவங்க டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட்ல கூட நீங்க ப்ரொடெக்ஷன் கேட்கலாம். அதே மாதிரி லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல, ஆலுமன் போலீஸ் ஸ்டேஷன்ல நீங்க ரெமெடி கேட்க முடியும், உங்களுக்கான ப்ரொடெக்ஷன் சீக் பண்ணிக்க முடியும். இன்கேஸ் அவங்க கம்ப்ளைண்ட் எடுத்துக்கலையா நீங்க மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்லயும் நீங்க கேஸ் ஃபைல் பண்ண முடியும். உங்களை வந்து மென்டலி இல்ல பிசிக்கலி அபியூஸ் பண்றாங்க, இல்ல ரொம்ப நாளா ஒரே வீட்டுல இருந்த நீங்க இப்போ நீங்க வீடு காலி பண்ணிட்டு போ, இல்ல இது என்னோட வீடுன்னு சொல்லி பிரச்சனை பண்றாங்க,